ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா கோமா இருக்கிறதுனால நிலாவை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிலாக்காக நடேசன் டிவி வாங்குறதுக்காக போறாரு. அதே கடையில தான் மனோகரும் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க வந்திருக்காரு. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு தனி கொடுத்தனம் போறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்குறதுக்காக மனோகர் வந்திருக்காரு. யதார்த்தமா நடேசனும் மனோகரும் பார்க்க, நீங்க என்ன இங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, இல்ல என் பொண்ணு தனி கொடுத்தனம் போறாள, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல நடேசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சம்மந்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, பின்ன ஒரு டிவி வாங்குறது கூட என் பொண்ணு பட்ஜெட் போடுற நிலைமையில அந்த வீட்டுல இருக்கா. அதான் மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் பேசிட்டேன், மாப்பிள்ளையும் சரின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு பிளாட் புக் பண்ணியிருக்கேன், நாளைக்கு எப்படியும் சாவி வந்துடும். அதான் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி மனோகர் ரொம்ப கேஷுவலா பேச நடேசனுக்கு பக்குன்னு இருக்கு. என்ன சம்மந்தி விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, விளையாடுறேனா? அட நீங்க வேற, மாப்பிள்ளை கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சேன், மாப்பிள்ளையும் சரின்னு சொன்னாரு. புதுசா கல்யாணம் ஆனவங்க எப்ப பார்த்தாலும் சுத்தி சுத்தி ஒரு 4-5 பேர் இருந்தா அவங்களுக்குள்ளேயும் எப்படி அந்யோன்யம் இருக்கும். அதான் நான் சொன்னதெல்லாம் மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிட்டு தனி அப்பார்ட்மெண்ட் எடுத்து கொடுக்க சொல்லிட்டாரு. நானும் புக் பண்ணிட்டேன், நாளைக்கு சாவியா கொடுத்துருவாங்க. அதான் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் என் பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குன்னு பார்த்து பார்த்து வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, ஆமா நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்க, நடேசனுக்கு பார்த்தா மனசெல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சு போன மாதிரி ஆயிடுது. நான் என் மருமகளுக்காக டிவி வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, டிவியா? எது? இந்த அந்த காலத்துல வச்சிருப்பாங்களே பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அது வாங்க வந்தீங்களா? ஆமா, அதெல்லாம் இப்ப விற்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி மனோகர் ரொம்ப கிண்டலா பேச, இல்ல நானும் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன், என் மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பெரிய டிவியா தான் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, நீங்க இதுக்கு தேவையில்லாம போட்டு காசை போட்டு வீண் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் மக எப்படியும் நாளைக்கோ நாளான்னைக்கோ தனி கொடுத்தனம் போயிடுவா, நீங்க எதுக்கு டிவி வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்க நடேசனால எந்த பதிலும் பேச முடியல. ஆமா நீங்களும் வாங்கலாம் தானே, அந்த வீட்டுல என் மாப்பிள்ளையும் நிலாவும் போயிட்டா மற்ற உங்களுக்காகவாது அந்த டிவி வேணும் தானே அப்படின்னு சொல்லி மனோகர் ரொம்ப கிண்டலா பேச, அப்பதான் கடை ஓனர் வராரு. சார் நீங்க சொன்ன எல்லா ஐட்டத்தையும் பேக் பண்ணியாச்சு, வண்டியில ஏத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கேட்க, தாராளமா ஏத்திருங்க, நான் சொல்ற பிளாட்டுக்கு கொண்டு போய் இந்த பொருளெல்லாம் இறக்கிருங்க, இந்தாங்க அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கொடுக்க, எல்லா ஜாமானும் பார்த்தா வண்டியில ஏறிக்கிட்டு இருக்கு. அதை நடேசன் பார்த்ததும் நடேசனுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி உறுத்துது. நம்மளால தான் இப்போ என் மருமக தனி கொடுத்தனும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. போங்க டிவி எல்லாம் வாங்க வேணாம், போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, நான் டிவி வாங்கத்தான் போறேன், என் மருமக தனி கொடுத்தனா வரலாம் மாட்டா, நீங்க தான் வாங்கின பொருளெல்லாம் திரும்ப இந்த கடையிலே கொண்டாந்து கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகருக்கோ வருது. ஏன் கோபுரைய சம்மந்தி, வேணா பாருங்களேன், என் மருமக தனி கொடுத்தனா வர மாட்டா, என் மருமகளுக்கு எங்க கூட இருக்கத்தான் பிடிக்கும், அதனால தானே சோழனை கல்யாணம் பண்ணா. ராத்திரியோட ராத்திரியா என் மருமக உங்க வீட்டுல இருந்து ஏன் வந்தா? எங்க மருமகளுக்கு எங்களைத்தான் பிடிக்கும், எங்க கூட இருக்கத்தான் பிடிக்கும், நீங்க சொன்ன மாதிரி என் மருமக தனி கொடுத்தலாம் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சவால் விடுற மாதிரி பேச, என்ன சவால் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்க, சவால் விடுறதாவே வச்சுக்கங்களேன், என் மருமக தனி கொடுத்தனா வரமாட்டா, நான் வாங்கிட்டு போற டிவி எங்க வீட்டுல வச்சு எங்க மருமக, அதுக்கப்புறம் சேரன் சோழன் பாண்டி பல்லவன் நானுன்னு சொல்லி எங்க குடும்பத்துல எப்பயும் ஒத்துமையா இருக்கிற மாதிரியே இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அந்த ஒத்துமையை நான் பிரிச்சு காமிச்சா என் மக நிலாவையும் என் மருமகன் ஜோழனையும் 2 பேத்தையும் தனி கொடுத்தன வச்சு உங்க குடும்பத்துல இருந்து என் மகளை பிரிச்சு காமிச்சா இந்த மனோகர் நான் யாருன்னு காட்டட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட பேச, நடேசனுக்கு பார்த்தா கோவம் வருது. சம்மந்தி, என் மருமகளோடைய அப்பான்றதுனால இம்பிட்டு நேரம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க செய்யற ஒவ்வொன்னையும் பார்த்தா என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக செய்யற மாதிரி இருக்கே. என் மருமக டிவிக்காக என்கிட்ட பேசாம இருந்தான்னு தெரிஞ்சா, நல்ல அப்பாவா இருந்தா ஒரு டிவியை வாங்கி என் மருமகளுக்காக, அவளுக்கு இதுவரை எந்த சீர்தனத்தையும் நீங்க செய்யலையே. பொண்ணை கட்டி கொடுத்தவங்க சீர்சனத்தை செய்யணும், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா, கட்டில் அது இதுன்னு சொல்லி சீர்சனத்தை செஞ்சிருக்கணும். அந்த சீரும் நீங்க செய்யல. அந்த சீருக்கு பதிலாக ஒரு டிவியவாது வாங்கி என் மருமகளுக்காக உங்க மகளுக்காக அந்த வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா நீங்க குடும்பத்தை பிரிக்காதவரு நல்ல மனசுன்னு தெரிஞ்சிருக்கும்.
எங்க மருமகளை என் மகனை இந்த வீட்டை விட்டு பிரிச்சு தனி குடுத்தனம் போகணுன்றதுக்காக என் மகன்கிட்ட பேசி ஒரு வீட்டையும் பார்த்திருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுடைய கிரிமினலான புத்திய காமிச்சிட்டீங்களே, அதுவும் பணக்கார புத்திய காமிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, ஆமா என் மக நாங்க சொல்றபடி இருக்கணும். என் மக எப்படி வாழ்ந்தவ தெரியுமா? திருவண்ணாமலையில எங்க வீட்டை பார்த்திருப்பீங்கல்ல, அப்படி வசதியா வாழ்ந்தவ இன்னைக்கு கேவலம் ஒரு 30,000 டிவிக்காக பட்ஜெட் போடுற நிலைமையில என் பொண்ணு இருக்கா. இதெல்லாம் நினைக்கையில எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும், நிலாவுக்கு நான் வாங்கிட்டு போற டிவி தான் பிடிக்கும், பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் போயிட்டு ஒரு நல்ல பெரிய டிவியா பாக்குறாரு. அதுக்கான காசையும் கொடுத்துட்டு நடேசனுடைய டெம்போல அந்த டிவியை ஏத்திக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. நடேசன் பின்னாடியே பார்த்தா மனோகரும் வராரு. நடேசன் இங்க பெரிய டிவியை கொண்டாந்து உள்ள வைக்க இத நிலா பார்த்துட்டு சந்தோஷமும் படுறாங்க. அத நடேசன் கிட்ட காமிக்காம கோபமா இருக்கிற மாதிரியும் பாக்குறாங்க. பின்னாடியே மனோகர் வரவும், அப்பா நீங்க இன்னும் ஊருக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, இல்லடா எனக்கு சென்னையில இன்னும் ஒரு 2 நாள் வேலை இருக்கு, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா நிலா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பேச்ச ஆரம்பிக்க, அப்பதான் நடேசன், அம்மாடி மருமகளே இந்த டிவி உனக்காகத்தான் வாங்கினேன், இப்பயாவது என்கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, நிலா நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இல்ல மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டேன், நீயும் மாப்பிள்ளையும் தனி கொடுத்தனம் போறதுக்கு ஒரு ஃப்ளாட்டும் பார்த்துட்டேன், 2 பேரும் அந்த வீட்டில் போய் இனிமேல் தனி கொடுத்தனமா இருங்க, அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமும் வாங்கி வச்சுட்டேன், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பெட்டு, கிரைண்டரு, ஏசி, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வச்சுட்டேன், இந்தா அந்த ஃப்ளாட்டோடைய சாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் நிலா கிட்ட ஃப்ளாட்டோடைய சாவியை கொடுக்க, நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. தனி கொடுத்தனமா? அப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஏண்டா தனி கொடுத்தனம் போறதுல என்னடா இருக்கு, இந்த வீடை பாத்தியாடா, நீ நம்ம வீட்டுல ராணி மாதிரி இருந்தவடா, கேவலம் ஒரு டிவிக்காக நீ பட்ஜெட் போடுற நிலைமையில இருக்க, மாப்பிள்ளை எல்லாம் என்கிட்ட சொன்னாருடா, மாப்பிள்ளை கிட்ட எல்லாமே நான் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன், மாப்பிள்ளையும் சரின்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்னடா உனக்கு, அவர் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுல இருந்து என்ன பண்ண போற, இந்த ஓட்ட டிவியை பார்த்துக்கிட்டு இந்த ஓட்ட வீட்டுல இருக்க போறியா? நான் அப்பா இங்க பாரு, நான் அப்பா உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன், ஃப்ளாட்டும் புக் பண்ணிட்டு தேவையான பொருளும் வாங்கி வச்சுட்டேன், சாவியை கையில பிடி, நாளையில இருந்து நீயும் மாப்பிள்ளையும் தனி கொடுத்தனமா அந்த ஃப்ளாட்ல போய் சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பேசவும், நான் உங்ககிட்ட கேட்டேனாப்பா, எனக்கு தனியா வீடு பிடிச்சு கொடுங்க, எனக்கு இந்த வீட்டுல தேவையான பொருள் எல்லாம் இல்ல, எனக்கு அந்த வீட்டுல பொருள் வாங்கி போடுங்க, நானும் சொல்லணும் தனி கொடுத்தன போக ஆசைப்படுறோம் அப்படிலாம் சொன்னேனாப்பா, ஏப்பா அப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்டீங்களாப்பா, என்னுடைய விருப்பம் என்னன்னே தெரியாம உங்க விருப்பத்தை எனக்குள்ள ஏப்பா திணிக்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அங்கிள் அந்த டிவி எடுத்து மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல நடேசனுக்கு மனசு குளிர்ந்து போயிருது. சமந்தி நான் தான் அப்பதே சொன்னேல,